ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சீ ஃபுட்டாக சாப்பிடணும்னு சொல்லி எங்கே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணும்போது என் பசங்க இந்த அரேபியன் கார்டன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டே வாங்க. ஆனால் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே சாப்பிடலை. அங்கே போனோன்னே பார்த்திங்கன்னா அந்த மந்தி சாப்பிட்றதுக்குன்னே ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நல்லா அப்படி தரையில் உட்காந்து டேபிளில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிடல. சரி, மந்தியே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிவிட்டு டேபிள்லேயே உட்காந்துட்டோம். மந்தி பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இர்ஃபான் வேறு அங்கே ரிவ்யூ கொடுத்துருந்தார் போல். அந்த வீடியோ வரை போய்கிட்டே இருந்துச்சா. அப்போ என் பையன் நம்ம மந்தியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ஆர்டர் பண்ணி ஒவ்வொருத்தரை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. Ready? 1, 2, 3. அங்கே இருக்கிற இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலன்னு நினச்சோம். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. இன்டீரியர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு எல்லாமே ஒரு கரெக்டான ரேட்டில் தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். பட்டர் நான், கார்லிக் நான் அதான் வாங்கியிருந்தோம். நல்ல சாஃப்டாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கு சிக்கன் கிரேவி இது போல் தான் வாங்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அருமையாக இருந்துச்சு. மெனு கார்டு பார்த்து தான் ஒன்று ஒன்று நாங்கள் வாங்கினோம். நல்லா பொறுமையாக அட்டன் பண்ணாங்க. ஒன்று ஒன்றா பார்த்து சொல்ல ஆர்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லா சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்றதை பாருங்கள் அப்படியே. நம்ம என்ன தான் அது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தாலும் இது நல்லா இல்லாட்டினா என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு எப்போவும் நம்ம சாப்பிட்ற மாதிரியே பசங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ், அப்புறம் பிரியாணி, நான், மந்தி, தந்தூரி சிக்கன் இது போலவே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா சூடாக இருந்துச்சு. மந்தி சட்னி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மந்தி அழகாக வச்சுருந்தாங்க, பிளேட்டில் சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு மைனஸும் கொடுத்துருந்தாங்க. மந்தி சட்னி வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. கிரேவி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் கூட நம்ம காசுக்கு தகுந்த மணிக்கு கொடுத்ததை வாங்கி நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் ரைஃபா சாப்பிட்றதுக்காக ஒரு சின்னோண்டு ப்ரௌனி வாங்கியிருந்தேன் பாருங்கள். அது மட்டும் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் ப்ரௌனியெல்லாம் சாப்பிட்டதும் கிடையாது, வாங்கினதும் கிடையாது. சரி, குழந்தை சாப்பிட்ற மாதிரி இருக்குமேட்டு ஒன்று வாங்கினா ஒரு சின்ன பீஸ் பார்த்திங்கன்னா 350 ரூபா சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, பாப்பா அதானே சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது மட்டும் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. மற்றதெல்லாம் கூட ரேட்டு பரவாயில்ல. அந்த ப்ரௌனி மட்டும் 350 ரூபாயாம். அது வெளியில் என்ன ரேட்டு உள்ள என்ன ரேட்டுன்னு நமக்கு தெரியல. இந்த சாப்பாடு கூட நம்ம மற்ற இடத்துல சாப்பிட்ருக்கோம். கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல. ப்ரௌனியோட ரேட்டு எனக்கு தெரியல, இதுதான் ரேட்டா இல்லை அதிகமானு தெரியல. 350 ரூபா ஒரு பீஸ். ஆனால் பாப்பா தான் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. எனக்கு இங்கே சாப்பிடும்போது பெருசாக ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறது, அந்த ஃபுட்டை பற்றி ரசிக்கிறலாம் விட எனக்கு பெண்கள் பற்றி தாங்க தோணுச்சு. கிச்சன்லேயே அடைஞ்சு கிடக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் லீவ் கொடுத்து இது போல் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வரலாங்க. பொழுதன்னைக்கு கிச்சனில் சமைக்க பரிமாறன்னு வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிருக்கும் இல்லையா. கண்டிப்பாக உங்கள் வீட்டு லேடிஸை ஒரு நாள் கிச்சனில் லீவ் கொடுத்து அவங்கள வெளியில் இது போல் கூப்பிட்டுவாங்க. உங்களுக்கு எந்த ரெஸ்டாரண்ட், எந்த ஹோட்டல் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே கூப்பிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து பாருங்களேன். உண்மையிலே லைஃப் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தோணுது டக்குன்னு எனக்கு இது தான் தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் அங்கே அது போல் தான் உட்காந்துருந்தாங்க. எல்லாமே நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் தான், புதுசாக வர்றவங்க தான். ஆனால் பெண்கள் ரொம்ப விரும்பி ஒரு என்ஜாய் பண்ணி உட்காந்துருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்தில் ஒரு நாள் நம்ம வெளியில் சாப்பிட்றல ஒன்றும் ஆகிட போகிறது இல்லைங்க. எங்களுக்கு இவ்வளோ ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்டே எங்களுக்கு 2000 தான் பில்லு வந்துச்சு. நமக்கு எந்த ஹோட்டல் தோதாக இருக்கோ நம்ம அங்கே கூப்பிட்டு போய் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம்.
என்ன கொண்டு போகிறோம், வாழ்க்கையில் சந்தோஷம் தானே வேணும். உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற பெண்களுக்கு இது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது இது மட்டும்தான். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.